Hello everyone, welcome to Developers Life. I am Sena. நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஒன் பை ஒன்னாக முக்கியமான இம்பார்ட்டன்ட் சேட் பேட்டர்ன் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவுண்டிங் டாப் பேட்டர்ன் அண்டு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ அது ரெண்டையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, டாப் இருந்துச்சுன்னா இறங்க போகுதுன்னு அர்த்தம், பாட்டம் இருந்துச்சுன்னா ஏற போகுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், வித் லைவ் சேட்டோட பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னா என்னென்னு பார்த்தோம், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்னென்னு பார்த்தோம், டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது ரவுண்டிங் டாப் ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன். ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன். அது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் இறங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டுக்கு இது ட்ரை பண்ணியிருக்கு, லைட் அப் ட்ரெண்ட் ட்ரை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் ஸ்டாக் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இறங்கி ப்ரீவியஸ் அப் ட்ரெண்டை அதால் பிரேக் பண்ண முடியல, மறுபடியும் ப்ரீவியஸ் அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இதுதான் முன்னாடி க்ரியேட் ஆன இந்த அப் ட்ரெண்டு. ஸோ அதை பிரேக் பண்ண முடியல, இடையில பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுன் ட்ரெண்டாக தான் ஃபார்ம் ஆகிட்டு கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இறங்கிட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட் இருக்குங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு இறங்கணும் கூட தேவையில்ல, சம்டைம்ஸ் இப்படியே மேலே போனாலும் போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கிட்ட அதோட வால்யூம்ஸை நம்ம செக் பண்ணணும், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை செக் பண்ணணும். இது ரெண்டையும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறணும், ஓகேங்களா. இதுதான் ரவுண்டிங் பாட்டம். பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுவும் பாட்டம்னா கீழே ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால இது ரவுண்டிங் பாட்டம் அப்படின்றாங்க. ஸோ இதை சேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாருங்கள். இதுதான் ஏற்கனவே இருந்த க்ரியேட் ஆன ரெசிஸ்டண்ட். ஸோ இந்த இதை பிரேக் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மாதிரியே தான் நடந்திருக்கு, இடையில டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு, நல்லா டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதால் பிரேக் பண்ண முடியல, ஸோ ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. ஸோ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த தடவை வரும்போது இது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துட்ட வரும்போது நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை செக் பண்ணணும், வால்யூம் செக் பண்ணணும். இது ரெண்டையும் செக் பண்ணி ஒரு பர்டிகுலர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் போதும். இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸோ அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் அது ஃபார்ம் ஆகும் ரவுண்டிங் பேட்டர்ன். பாருங்கள், இந்த சேட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே. ஸோ அதுக்கடுத்து ரவுண்டிங் டாப் பேட்டர்ன் என்ன அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடுவோம், ரவுண்ட் பாட்டம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ நான் தேடி பார்த்ததில் எனக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ எனக்கு டிஎல்எஃப் மட்டும் இப்போதைக்கு இன்றைக்கி உள்ள நிலைமையில் கிடச்சிருக்கு. அதாவது டிஎல்எஃப் என்னென்னா, நான் ஒரு சேட் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன், ரவுண்டிங் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வருது, இன்னும் ஆகலை பட் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம் நம்ம பாருங்கள். ஸோ என்னோட ஐடியா என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ட் அதாவது 350 ரூபாயை டிஎல்எஃப் தொடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போதைக்கு உள்ள டேட் படி பார்த்திங்கன்னா. ஸோ இந்த 350 ரூபாயை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம், இல்லை மறுபடியும் இப்படி இறங்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி போணுச்சுன்னா இட்ஸ் லுக் லைக் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ரவுண்டிங் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ ரவுண்டிங்னா என்ன, இந்த இடைப்பட்ட கேப் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் தள்ளி வரணும். பட் எனிவே இது கப்பு மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. ஃபைன். நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி அகலமாக இருக்கணும். இந்த இன்பிட்வீனோட இதை பார்த்தீங்கனாலே புரியும், ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே வரையும் பார்த்தீங்கனாலே புரியும், கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அது இது சுருங்கி இருந்துச்சுன்னா அது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நான் இதை எடுத்திருக்கேன், ஆக்சுவலி இது கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. ஃபைன். இங்கே இப்படி இறங்கிட்டு இப்படி போகும், இல்லை மேலே போகும்னு சொல்லியிருக்கேன். இதுவே ஒரு கன்சல்டேஷன் நடந்து இங்கே நல்லா ஜாஸ்தி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுதான் ரவுண்டிங் பாட்டம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப குழப்பிக்கிறாங்க, எல்லாம் ஒரு ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கடுத்து ரவுண்டிங் டாப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது பாட்டம், அதை அப்படியே மேலே தூக்கி போடுங்க,
அது வந்து டாப் ஆயிரும். அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் நடந்துக்கிட்டே போயிட்டுருக்கு, கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேலே வந்து எப்பயுமே டவுன் ட்ரெண்ட் ஆகி ஒரு யூட்டர்ன் நடந்துச்சுன்னா அது வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி நல்லா ஹைக் போயிட்டு கன்சல்டேஷன் நடந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்துருச்சு. ஓகே, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஓகே ப்ரீவியஸ் லோவை இது வந்து பிரேக் பண்ணலை, கண்டிப்பாக இது ஸ்டாக் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தான் உங்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஏறுற மாதிரி ஏறிட்டு அந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு இந்த இடத்துல பார்க்கணும், அண்ட் வால்யூம் பிரேக் அவுட் நடந்திருக்கான்றதை பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது, ஒரு ரவுண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். அதுதான் ரவுண்டிங் டாப். அதாவது மேலே ஃபார்ம் எப்பயுமே ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே ஃபார்ம் ஆன இறங்க போகுதுன்னு அர்த்தம், கீழே ஃபார்ம் ஆன ஏறப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் அந்த சாட் பேட்டர்னில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ இதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், லைவாக உள்ள சாட்டுக்கு எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கா, சரியான அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே ஏறி 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 இங்கே வரையும் போயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு ரவுண்டு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லைட்டாக கன்சல்டேஷன்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே புரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்கள், இந்த லோ வந்து அது வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதை தான் நெக்லைன் சொல்லுவாங்க. இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் சொன்னபடி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை பிரேக் அவுட் நடந்தது பாருங்கள், எங்கே வரையும் டவுன் ட்ரெண்ட் போயிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து லைவாக பார்த்துடலாம். இப்போதைக்கு நான் ஒரு டாடா ஸ்டீல் எடுத்திருக்கேன், சரியாக அடி வாங்கியிருக்கு இந்த ஜூலை மாதத்தில். டாடா ஸ்டீல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆகலை, இருந்தாலும் ஒரு இப்படி வருதா, இந்த இடத்த ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. நான் அண்டு கொடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 தடவை இது சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது ஒன்று, இது ஒரு 2, இது ஒரு 3, இது ஒரு 4. பார்த்துக்குங்க எவ்வளோ, 4 தடவை ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா எவ்வளோது, ஒரு 1070லேருந்து ஒரு 1065ன்னு வச்சுக்கோங்க. இல்லை 65 கூட வேணாம், 60, ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிருக்கு, இப்படி மேலே ஏறி இருக்குது, ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபார்ம் ஆகிக்கிட்டே வந்து இங்கே வந்து ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு நோட் பண்ணி காணிக்கிறேன். இந்த கேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள், நான் இப்போ லைன் போட்டிருக்கேன்ல, இந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இறங்க ஆரம்பித்தது மறுபடியும் ஏறுற மாதிரி ஏறி இருக்கு, ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இங்கே ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்கணும். 1 2 3 4 நான் சொன்னேன்ல, இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. எவ்வளவு, 1080ன்னு வச்சுக்கோங்க, 1090 கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1090 வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடம். ஸோ என்ன ஆயிடுச்சு, இதை பிரேக் அவுட் பண்ண முடியல. அங்கே இறங்க ஆரம்பித்தது எங்கே வரையும் போயிருக்கும் பாருங்கள், ஒரு 830 ரூபாய்க்கிட்ட வரையும் போயிருக்கு, இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் டாடா ஸ்டீல் வந்து அப் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சா ஒரு 1080 ரூபாய்க்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரையும் இது வந்து ஒரு கன்சல்டேஷனாக இது ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ ரெண்டாவது ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்காங்க, அது எப்போன்னு தெரியல, டாடா ஸ்டீலில் போட்டிருக்கு, பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு நல்ல இது தான், பார்க்கலாம். அதோட நியூஸை நான் பார்த்துட்டு சொல்கிறேன், என்னன்னு தெரில, எந்த மாதிரி ஸ்ப்ளிட்டுன்னு தெரில, அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, டிஎல்எஃப் நான் காமிச்சது வந்து ரவுண்டிங் பாட்டம் காமிச்சேன், டாடா ஸ்டீல் வந்து ரவுண்டிங் டாப் காமிச்சேன். எப்பயுமே ஒரு நெக்லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அந்த நெக்லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆனிச்சுன்னா இறங்க போகுதுன்னு அர்த்தம், அந்த நெக்லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஏற போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோ தான், இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய சாட் பேட்டர்ன்ஸ் இருக்குது,
நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு தேவையில்ல, நான் சொல்லி கொடுக்குறத மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே ஃபைன். இந்த சேட் பேட்டர்னை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. எல்லா நேரத்துலையும் ஃபார்ம் ஆகாது. ஸோ இது வந்து டெய்லி சேட்டில் யூஸ் பண்ணி பார்க்கலாம், வீக்லி சேட்டில் யூஸ் பண்ணி பார்க்கலாம், மந்த்லி சேட்டில். எனக்கு இது 3 எனக்கு அக்யூரசி கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் நிறைய ஃபார்ம் ஆகும் 15 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா. பட் ரவுண்டிங் பாட்டம் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கம்மி. ரவுண்டிங் பாட்டமோ டாப்போ ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கம்மி எனக்கு நான் சொல்கிறது, ஓகேங்களா? ஆனால் கப் அண்ட் ஹேண்டில் வந்து சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த 15 அண்ட் 1 ஹவருக்கு. ஸோ நான் அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் என்ன சேட் பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய சேட் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்ற சேட் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன், ஏன்னா ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அண்டு நான் வந்து எதோட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட சஜஷன்ஸ்லாம் நான் கொடுக்கல டெக்னிக்கல், ஏன்னா எதுவுமே இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அந்த நிலைமையில தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இல்லை இந்த ஜூலைக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம், அது வரையும் பொறுமையாக இருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சேட் பேட்டர்னை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.